இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 8 நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸில் பேராகிராஃப் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாமின் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு மாஸ் லீடர். ஸோ என்னென்ன காரணங்கள் காந்தியடிகளை மக்கள் தலைவராக மாற்றியது? ஸோ அவர் என்னென்னலாம் செயல்பாடுகள் செய்து மக்கள் தலைவராக உருமாறினார் அப்படின்னு கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு இன் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவருடைய செயல்களை பார்க்கலாம். காந்தி ஃபேஸ்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நீங்கள் அப்படி அந்த சென்டென்ஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவில் முதல் முறையாக காந்தி ஃபேஸ்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஃபேஸ்டுன்னு சந்தித்தல். காந்தி சந்தித்தார். என்ன சந்தித்தார்? ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இன வேறுபாடு. ரேஸ்னா இனம், இந்த மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு. ஸோ இன வேறுபாடினை காந்தியடிகள் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் முதன்முறையாக சந்தித்தார், புரியுதா, அல்லது முதன்முறையாக பார்த்தார். அப்போ காந்தி ஃபேஸ்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. He developed Satyagraha as a strategy in which campaigners went on peaceful marches and presented themselves for arrest in protest against unjust law. So first நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. He developed Satyagraha as a strategy. ஸோ சத்தியாகிரகா என்ற ஒன்றை உருவாக்கினார், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, போரிடுவதற்கான ஒரு திட்டமாக சத்தியாகிரகாவை அவர் உருவாக்கினார். அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஹி டெவலப்டு சத்தியாகிரகா ஆஸ் ஏ ஸ்ட்ராட்டஜி. ஸோ சத்தியாகிரகா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் விச், அதில் கேம்பைனர்ஸ் வெண்ட் ஆன் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கேம்பைனர்ஸ் வெண்ட் ஆன் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ். ஸோ கேம்பெயினர்னால் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள், அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள், அதில் ஈடுபடுகின்ற அந்த கேம்பெயினர்ஸ், பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் வெண்ட் ஆன் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ். மார்ச் அப்படின்னு சொன்னால் ஊர்வலம், அணிவகுப்பு, அமைதியான அணிவகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். சத்தியாகிரகம் அதுதான். அடுத்து என்னென்னா, ப்ரெசன்டட் தம்செல்ஸ் ஃபார் அரெஸ்ட். அரெஸ்ட்னா கைது. ஸோ தாங்களாகவே கைது நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். எதற்கு? இன் ப்ரொட்டஸ்ட் எகெயின்ஸ்ட் அன்ஜஸ்ட் லா. அன்ஜஸ்ட் லானா நியாயமற்ற சட்டங்கள், எகெயின்ஸ்ட்னா எதிராக, ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா அதற்காக அவர்கள் செய்கின்ற போராட்டங்கள். ஸோ நியாயத்திற்கு புறம்பான சட்டங்களை எதிர்த்து போராடுவதில் தங்களை அவர்கள் கைது நடவடிக்கை வந்தால் தங்களை அவர்கள் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் கைது செய்ய அனுமதிக்க வேண்டும். அவ்வளோதான், புரியுதா? நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஹி டெவலப்டு சத்தியாகிரகா ஆஸ் ஏ ஸ்ட்ராட்டஜி. இதை முதல்ல படிச்சுக்கோங்க. ரெண்டாவது, இன் விச் கேம்பெயினர்ஸ் வெண்ட் ஆன் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ், அது ஒரு செயல். அடுத்து என்ன? ப்ரெசன்டட் தம்செல்ஸ் ஃபார் அரெஸ்ட். எதற்கு? இன் ப்ரொட்டஸ்ட் எகெயின்ஸ்ட் அன்ஜஸ்ட் லாஸ். அடுத்தது சாம்பிரான் சத்தியாகிரகா. ஸோ இதில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்டினியூட்டி சரியாக இல்லை, நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. புக்லேயும் இருக்குது, இப்படி எழுதிக்கோங்க. தீன் காதியா சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ்டு இன் சாம்பிரான் இன் பீகார். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேராகிராஃப் பெருசாக இருக்குது, அது இருந்தாலும் அந்த ஒரு சென்டென்ஸ் சேர்த்துக்கலாம். என்ன எழுதும்? தீன் காதியா சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ்டு இன் சாம்பிரான் இன் பீகார். சாம்பிரான்ங்கிறது ஒரு வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜ் பீகார் மாநிலத்தில் இருக்கின்றது. அதில் ப்ராக்டிஸ்டு அப்படின்னா அது ஒரு பழக்கத்தில் இருந்தது.
எது பழக்கத்தில் இருந்தது? தீன்காதியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ஸோ அதுக்கு ஸ்பெல்லிங் தீன்காதியாவுக்கு டிஐஎன் கேஏ டிஹெச்ஆம் ஐஏ, இது இருக்கு பார், டிஐஎன் கேஏ டிஹெச்ஐஏ. சரியா? ஒரு சென்டென்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. தீன்காதியா சிஸ்டம் வாஸ் பிராக்டிஸ்டு இன் சாம்ப்ரான் இன் பீகார். சரியா? தீன்காதியா சிஸ்டம் என்பது பழக்கத்தில் இருந்தது சாம்ப்ரான் என்ற கிராமத்தில், பீகாரில். ஸோ என்ன அது தீன்காதியான்னா, யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஃபோர்ஸ்டு பீசன்ஸ் டு கல்டிவேட் இண்டிகோ. யூரோப்பியன் பிளான்டர் அப்படின்னு சொன்னால் யூரோப் நாட்டில் இருந்த பண்ணைக்காரர்கள், பீசன்ஸ் அப்படின்னா விவசாயிகள், ஃபோர்ஸ்டுனா கட்டாயப்படுத்தினார்கள், டு கல்டிவேட் அப்படின்னு சொன்னால் வளர்ப்பதற்கு. எதை வளர்ப்பதற்கு? இண்டிகோ என்ற பெயர் உள்ள ஒரு செடி. ஸோ இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு செடி. அது எதுக்கு பயன்படும்னா துணிகளுக்கு சாயம் ஏற்றுவதற்கு அந்த செடியிலிருந்து சாயம் பெறப்படும். ஸோ அதுக்கு பேர் இண்டிகோ. இந்த இண்டிகோ என்ற பயிர், அந்த பயிரை வளர்க்க வேண்டும் என்று இந்திய விவசாயிகளை யூரோப்பியன் பிளான்டர்ஸ் கட்டாயப்படுத்தினார்கள். யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஃபோர்ஸ்டு பீசன்ஸ் டு கல்டிவேட் இண்டிகோ. ஸோ அந்த நேரத்தில் ஒரு மாற்றம் நடந்துச்சு. என்னென்னா, ஜெர்மன் சிந்தட்டிக் டை ஃபோர்ஸ்டு இண்டிகோ அவுட் ஆஃப் மார்க்கெட். ஜெர்மனி நாடு ஒரு டை கண்டுபிடிக்குது. டைனா உங்களுக்கு தெரியும், சாயம். ஸோ இவங்க விவசாயத்தில் பயிர் மூலமாக சாயத்தை உருவாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். ஆனால் ஜெர்மனிக்காரர்கள் புதிய யுக்தியை கையாண்டு ஒரு சிந்தட்டிக் அப்படின்னா செயற்கையான சாயத்தினை உருவாக்கினார்கள். அது இண்டிகோ என்ற இந்த சாயம் தரக்கூடிய பயிரினை சந்தையிலிருந்து வெளியேற்றிவிட்டது. அவுட் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னா சந்தையிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டது. புரியுதா? ஜெர்மன் சிந்தட்டிக் டை ஃபோர்ஸ்டு இண்டிகோ அவுட் ஆஃப் தி மார்க்கெட். அடுத்தது அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே என்ஹான்ஸ்டு ரெண்ட் அண்டு கலெக்டட் இல்லீகல் டியூஸ் ஃபார் ரிலீஸ் ஆஃப், போட மறந்துட்டேன், ஆஃப் சேர்த்துக்கோங்க, ஃபார் ரிலீஸ் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் ஃப்ரம் தி ஆப்ளிகேஷன். தேங்கிறது பிரிட்டிஷ்காரர்களை குறிக்கிறது. என்ஹான்ஸ்டுனா அதிகரித்தல், ரெண்ட்டுனா வாடகை. ஸோ வாடகையை பிரிட்டிஷ்காரர்கள், நிலத்தின் வாடகையை பிரிட்டிஷ்காரர்கள் அதிகரித்தார்கள். ஒன்று. கலெக்டட் இல்லீகல் டியூஸ், டியூனா பாக்கி, கடன் வாங்கியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க கிட்ட, அந்த கடனை அடைக்காமல் பாக்கி இருப்பதாக ஒரு தவறாக கூறுவது, சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் எங்களுக்கு கடன் பாக்கியினை தர வேண்டும் என்று கூறி அந்த கடன் பாக்கியை வசூலித்தார்கள். எதற்கு அப்படி நீங்கள் அப்படி கொடுத்தாதான் உங்களை இந்த இதிலேருந்து நான் இந்த கடமையிலிருந்து உங்களை விடுவிப்போம். இந்த இண்டிகோங்கிற பயிரை நீங்கள் விவசாயம் செய்கின்ற அந்த கடமையிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டுமென்றால் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பான கடன் பாக்கிகளை சேகரித்தார்கள். அதே போல் வாடகையை அதிகரித்தார்கள். தே enhanced rent and collected illegal dues for the release of peasants from the obligation. ஸோ அப்போ காந்திக்கு செய்தி போகுது. அப்போ காந்தி அந்த ஊருக்கு வருகிறார். ஆன் ரீச்சிங் சாம்ப்ரான், காந்தி வாஸ் ஆஸ்க்டு டு லீவ் பட் ஹீ ரெஃப்யூஸ்டு. சாம்ப்ரான் என்ற கிராமத்தை காந்தியடிகள் அடைந்த போது காந்தியடிகளை உடனடியாக அந்த கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு கூறினார்கள். ஆனால் காந்தியடிகள் மறுத்துவிட்டார்கள். ஆன் ரீச்சிங் சாம்ப்ரான், காந்தி வாஸ் ஆஸ்க்டு டு லீவ் பட் ஹீ ரெஃப்யூஸ்டு. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த லெப்டினன்ட் கவர்னர் ஃபார்ம்டு எ கமிட்டி வித் காந்தி எ மெம்பர். துணைநிலை ஆளுநர், லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னா துணைநிலை ஆளுநர். இதை நீங்கள் லெப்டினன்ட் அப்படின்னு படிக்கணும். சரியா? லெப்டினன்ட் கவர்னர் ஃபார்ம்டு எ கமிட்டி வித் காந்தி அஸ் எ மெம்பர். ஒரு கமிட்டி, ஒரு குழு அமைத்தார். கமிட்டினா ஒரு குழு, கவர்னர் ஒரு குழு அமைத்தார். அதில் காந்தி ஒரு உறுப்பினர். which recommended the abolition of தீன்காதியா சிஸ்டம்.
ஸோ அந்த குழு விச்சுனா இந்த இடத்துல அந்த குழுவானது ரெக்கமெண்டட்னா சிபாரிசு செய்தது அபாலிஷன் ஆஃப் தீன்காதியா சிஸ்டம். இந்த தீன்காதியா சிஸ்டம் என்பதனை நீக்குவதற்கு உத்தரவிட்டது அந்த கமிட்டி. ஸோ த லெப்டினன்ட் கவர்னர் ஃபார்ம்டு எ கமிட்டி வித் காந்தி எ மெம்பர் விச் ரெக்கமெண்டட் த அபாலிஷன் ஆஃப் தீன்காதியா சிஸ்டம். இது ஒரு வெற்றி காந்திக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் இன்டர்வென்ஷன் இன் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918. 1918 அகமதாபாத்தில் ஒரு வேலை நிறுத்தம். ஸோ அதில் அவருடைய பங்களிப்பு, ஹிஸ் இன்டர்வென்ஷன் இன் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அண்டு கீடா சத்தியாகிரகா. கீடாங்கிற ஊரில் அவர் நிகழ்த்திய சத்தியாகிரக போராட்டம் அதே ஆண்டு தான். ஹெல்ப்டு காந்தி ஆஸ் எ லீடர் ஆஃப் மாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் சாம்பிரான் சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், கீடா சத்தியாகிரகா, இது மூணு என்ன செஞ்சிச்சு? ஹெல்ப்டு காந்தி ஆஸ் எ லீடர் ஆஃப் மாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ மிகப்பெரிய போராட்டங்களுக்கு தலைவராக்குவதற்காக உதவியது. காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் எபிலிட்டி டு மொபிலைஸ் த காமன் பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி. டெமான்ஸ்ட்ரேட்டட்னா காந்தியடிகள் காண்பித்தார். எதை? தன்னுடைய திறமையை நிரூபித்தார். காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் எபிலிட்டி, தன்னுடைய திறமையை காந்தியடிகள் காண்பித்தார். என்ன திறமை? டு மொபிலைஸ் த காமன் பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி. மொபிலைஸ் அப்படின்னா திரட்டுதல், பொதுமக்களை திரட்டுவது. நாடு எங்கிலும் பொதுமக்களை திரட்டக்கூடிய அந்த தகுதி இருப்பதை காந்தி நிரூபித்தார். காந்தி demonstrated his ability to mobilize the common people across the country. அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். In order to show the opposition for the Rowlatt Act, Jallianwala Bagh massacre, Gandhi decided to start non-cooperation movement. என்ன சேர்த்துக்கோங்க. In order to show the opposition, தன்னுடைய எதிர்ப்பினை காண்பிப்பதற்காக. In order toனா அதற்காக, எதற்காக? எதிர்ப்பினை காண்பிப்பதற்காக. அப்போசிஷன் அப்படின்னா எதிர்ப்பா. ரவுலத் ஆக்ட் உங்களுக்கு தெரியும். ரவுலத் ஆக்ட்னா யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கோர்ட்டு வாரண்ட் இன்றி கைது செய்யலாம் என்கின்ற அந்த ரவுலத் சட்டம். ஜாலியன்வாலா பாக் மாசேக்கர், ஜாலியன்வாலா பாக் என்ற இடத்தில் அப்பாவி மக்களை சுட்டு கொன்ற அந்த சம்பவம். இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக காந்தி டிசைடட் டு ஸ்டார்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தினை ஆரம்பிப்பதற்கு காந்தி முடிவெடுத்தார். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, காந்தி ஃபோக்கஸ்டு ஆன் ப்ரமோட்டிங் காதி, ஹிந்து முஸ்லீம் யுனைட்டி அண்ட் தி அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. காந்தி மிகவும் முக்கியமாக தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். எதிலெல்லாம் கவனத்தை செலுத்தினார்? ப்ரமோட்டிங் காதி, காதியை மேம்படுத்துவதற்காக. அதாவது நம்மளுடைய சுயமாக நாம் தயாரிப்பது, உள்நாட்டிலேயே பொருட்களை தயாரிப்பது. ப்ரமோட்டிங் காதி, ப்ரமோட்டிங்னா மேம்படுத்துதல். ஹிந்து முஸ்லீம் யுனைட்டி, இந்து முஸ்லீம் ஒற்றுமை. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அகற்றுவது. இது மூன்று இதுலேயும் காந்தி தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா. ஸோ சால்ட் சத்தியாகிரகா டிரான்ஸ்ஃபார்ம்டு த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் இன்டு மாஸ் மூமெண்ட். சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிறது உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் சட்ட மறுப்பு இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியது. மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் மக்கள் இயக்கம். டிரான்ஸ்ஃபார்ம்டுனா மாற்றியது. சால்ட் சத்தியாகிரகா டிரான்ஸ்ஃபார்ம்டு தி சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் இன்டு எ மாஸ் மூமெண்ட், drawing all section of the population including women to the streets. ஸோ இந்த இயக்கம் சால்ட் சத்தியாகிரகாவானது மக்களின் அனைத்து பிரிவு மக்களையும் ஈர்த்தது. டிராயிங்னா ஈர்த்தது, ஈடுபட வைத்தது.
பெண்களை கூட தெருக்களிலே வந்து போராட வைத்த ஒரு இயக்கம் சால்ட் சத்தியாகிரகா. அப்போ அவர் வந்து ஒரு மாஸ் லீடராக மாறுவதற்கு உதவியது இது. காந்தி ஸ்டார்டட் மார்ச் ஃப்ரம் ஹிஸ் ஆஷரம் டு டண்டி எ வில்லேஜ். காந்தியடிகள் ஒரு ஊர்வலம், போராட்ட ஊர்வலத்தை துவக்கினார் அவருடைய ஆசிரமத்தில் இருந்து. அவருடைய ஆசிரமம் சபர்மதி ஆசிரமம். சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி என்ற ஒரு சிறு கிராமத்தை நோக்கி அவர் சென்றார். He took a lump of salt, breaking the salt law. லம்ப் ஆஃப் சால்ட்னா ஒரு கைப்பிடி உப்பினை எடுத்தார் கடலில் இருந்து. அதன் மூலமாக உப்பு சட்டத்தை மீறினார். பிரேக்கிங்னா இந்த இடத்துல மீறினார். உப்பு சட்டத்தினை மீறி காந்தியடிகள் கடலில் இருந்து உப்பு தயாரித்தார். He took a lump of salt, breaking the salt law. He was arrested and sent to ஏர்வாடா jail. காந்திஜி அவர்கள் சட்டத்தை மீறிய காரணத்தினால் கைது செய்யப்பட்டு ஏர்வாடா சிறைக்கு அனுப்பப்பட்டார். அப்புறம் இன்னும் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாய்காட்டிங் ஆஃப் ஃபாரின் கிளாத். ஸோ அந்நிய துணிகளை புறக்கணித்தல். பாய்காட் என்றால் புறக்கணித்தல். பாய்காட் ஆஃப் ஃபாரின் க்ளோத். பிக்கெட்டிங் லிக்கர் ஷாப்ஸ். பிக்கெட்டிங்னா மறியல். சாராய கடைகளுக்கு முன்பு மறியல் நடத்தினார். நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், வரி கொடாத இயக்கம். பிரேக்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் லா, காடு சட்டத்தினை மீறுதல். இவை போன்றவைகள் வேர் தி அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். அரசாங்கத்திற்கு எதிராக இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை சட்ட மறுப்பு இயக்கத்தின் மூலம் அரசுக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் பார்த்திங்கன்னா, பாய்காட் ஆஃப் ஃபாரின் கிளாத், பிக்கெட்டிங் லிக்கர் ஷாப்ஸ், நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், பிரேக்கிங் சால்ட் லா. 4 சொல்லியிருக்கு. அது இல்லாமல் நிறையா இருந்திருக்கா. அடுத்தது கியூட் இந்தியா மூமெண்ட். தமிழில் சொல்லணுன்னா வெள்ளையனே வெளியேறு. விளக்கம் சொல்லணுன்னா இமீடியட் வித்ட்ராயல் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். குயிட் இந்தியா ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்னா தீர்மானம். டிமாண்டட் அப்படின்னா கோரியது. ஸோ குயிட் இந்தியா, கியூட் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ராஜினாமான்னு பேர் அல்லது விலகுதல் அப்படின்னு பேர். ஸோ கியூட் இந்தியா மூவ்மெண்ட் ரெசல்யூஷன் demanded an immediate end to British rule in Indiaன்னு போடுங்க. 2 போட்டது தப்பு. in India. ஸோ immediate end to British rule in India. 2 எடுத்துகிட்டு in போடுங்க. ஸோ quit India movement demanded an immediate end to British rule in India. அடுத்தது காந்தி said, we shall either free India or die in the attempt. Do or die அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இந்தியாவை ஒன்று விடுவிக்க வேண்டும் அல்லது இந்த முயற்சியில் மரணம் அடைய வேண்டும். we shall either free India, இந்தியாவை விடுவிக்க வேண்டும், விடுதலை வாங்கி பண்ண வேண்டும், ஆர் அல்லது die in the attempt, இந்த முயற்சியில் நாம் மடிய வேண்டும். These are the factors, இவைகள் எல்லாம் காரணங்கள் that led to the transformation of Gandhi into a mass leader. இவைகள் எல்லாம் தான் காரணிகள் காந்தியடிகளை மக்கள் தலைவராக மாற்றுவதற்கு வழி அமைத்து கொடுத்தது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவருக்கு மேலே தான் ஆகும், ஒரு 40 மினிட்ஸ் கூட ஆகலாம். நல்லா தரோவாக படிச்சிட்டிங்கன்னா அடுத்து சொல்லி பார்க்கும்போது 2 to 3 மினிட்ஸில் சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.